வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். கேரட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் துவையல் பண்ணலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் 4 பல், வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல், இதெல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுங்க. இதுக்கு இடையில் வந்து நீங்கள் கேரட்டை தோலை கம்ப்ளீட்டாக சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துருங்க, மேல் தோலை. அதுக்கப்புறம் அதை நம்ம எப்போவும் நம்ம சீவுவோம் இல்லையா, துருவல், அதில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. தோலை சீவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அந்த வெள்ளைப்பூடும் வந்து பச்சை வாடை போக நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடு வந்து ஆப்ஷன், நீங்கள் வேணால் போடுங்க, வேண்டாடி விட்டுருங்க. வாசனை வந்து தூக்கலாக இருக்கும், அதுக்காக தான் போடுறோம். அதுக்கப்புறம் புளி அதே இது கடாயில் ஒரு லெமன் சைஸுக்கும் கொஞ்சம் சின்னதாக நெல்லிக்காய் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த புளியை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு. பார்த்தெல்லாம் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு அதையும், இது ஒரு 5-6 கேரட் பெரிய கேரட் நான் எடுத்துட்டுருக்கேன், அதையும் நல்லெண்ணெய் விட்டு வதக்குங்க. எல்லாமே நல்லெண்ணெயிலேயே பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருச்சியாகவும் இருக்கும். வயிற்றுக்கு வந்து உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற துவையல் இது. அப்போ வயிற்றுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. முக்கால்வாசி பதம் நல்லா வதங்கி எடுத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3-4 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழமாக இருக்கட்டும், காய் போட்டுறாதீங்க. நல்லா வதக்கி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை, ஏன்னா கேரட்டுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துங்க. இந்த துவையல் வந்து கனமாக போட்டேன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே நேரம் கொஞ்சமாக துவையல் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி தண்ணி ஆட் பண்ணி கடுகு, நம்ம கருவேப்பிலை எப்போவும் தாளிச்சு கொட்டுற மாதிரி தாளிச்சு கொட்டினேன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். 2 in 1. ராத்திரிக்கு நான் வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சி பண்ணுறப்ப தான் சரி, கார்த்தாலைக்கும் ஆய்க்கும் நம்ம வெளியில் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேர்த்து பண்ணிட்டேன். இதை பற்றிலாம் இதை வந்து முதல்ல வந்து அந்த வறுத்த அந்த மிளகா வத்தல் அந்த ஐட்டத்தெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு திரிங்க. புளியெல்லாம் முதலே திரிச்சுருங்க. உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுருங்க. அரைச்சாச்சுன்னா அருமையான கேரட் துவையல் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நீங்கள் ஆற்றுல செஞ்சு பாருங்கள். கேரட்டோட இனிப்போ வாசனையோ ஒன்றுமே தெரியாது. இனிப்பு தெரியாமல் நீங்கள் மிளகா வத்தல் ஒன்று தூக்கலாக வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.